முதலமைச்சர் விஜயுடன் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா சந்திப்பு. தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். திமுக ஆட்சி தொடர்பான கோப்புகள் மீது நடவடிக்கை எடுப்பதில் என்ன பயம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் தயவு செய்து அவர் தொடர்ந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரர் சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்போது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தங்களுக்கு தெரியும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனங்களும் செய்ய தெரியும், எதை எப்ப எடுக்கணும் என்னன்னு தெரியும். சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாக நேரலை செய்தது திமுக அரசுதான் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. நேரலை நாங்க செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். முழுமையாக நேரலை செய்தது தாவேக அரசுதான் என ராஜ்மோகன் பதிலடி. ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சீரியல் பார்ப்பதை விட்டுவிட்டு சட்டமன்ற நேரலை பார்க்கிறார்கள் என்ற அமைச்சர் ஆனந்த் தான் சந்தித்த முதியவர் கூறியதை சுட்டிக்காட்டி பேச்சு. ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்கறதில்ல, லைவ அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றத நான் என் மனைவி என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தா கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படும் பகுதிகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. லைவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வர. நீங்க அவை குறிப்பில் நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே அங்க ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது. தனது கவனத்திற்கு வந்தவற்றை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் உறுதி. அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்க கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டிய போய் இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவின் 59 எம்எல்ஏக்களுக்கும் கார் வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அறிவிப்பு. எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். ஊழல் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு கார் தேவை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. இது ஒரு உரிமையா பண்ணிருக்கார தவிர இதுல ஆடம்பரம், காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை. மக்களை பார்க்க போனோம், அதுதான் நாங்க பதிவு பண்றோம். கார் தேவையில்லை என்பதே இந்திய கம்யூனிஸ்டின் நிலைப்பாடு என தளி ராமச்சந்திரன் திட்டவட்டம். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும் சொல்ல. எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக். பொருளாதாரத்தில் நலிவடைந்த எம்எல்ஏக்களுக்கு கார் தரலாம் என பாமகவின் கணேஷ்குமார் யோசனை. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. போக்குவரத்து துறையில் அதிகமாக ஆட்களை எடுத்த செந்தில் பாலாஜி மின்வாரியத்தில் போதிய ஆட்களை எடுக்கவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. 2021-26 காலகட்டத்தில் 343 பேர் மட்டும்தான் வேலைக்கு ஆளுகிறதுக்கு எடுக்கப்பட்டது இந்த துறைக்கு. அது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா 15,000 பேர்கிட்ட 10,000 பேர்கிட்ட நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிற இடத்துல 343 பேர் மட்டும்தான். இது மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை. அமைச்சரின் பேச்சு சரியானதல்ல என எதிர்ப்பு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும்.
அதுதான் இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு சொல்றேன். பேசிட்டு நீங்க நீக்குறீங்க, மாண்பு பேரவையாளர் நீக்குறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. அதுதான் மாண்பு எதிர்க்கட்சி எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை மாண்பு எதிர்க்கட்சி நானும் பதில் சொல்லிட்டேன். இருங்க. இருக்கையை விட்டு கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தால் நடவடிக்கை. எம்எல்ஏக்கள் வசந்தம், கார்த்திகேயன், முத்துராஜா பெயரை குறிப்பிட்டு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் எச்சரிக்கை. இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன். தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் 543 எம்பிக்கள் தொகுதிகளை மாற்றக்கூடாது என முதல்வர் பேசவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. 543 எம்பி சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். மாநிலங்களுக்கு இடையிலான தேவை என்ற அளவிலேயே முதலமைச்சர் பேசியதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். சதர்ன் கவுன்சில் மீட்டிங்ல இன்டர்ஸ்டேட் இஷ்யூ, சதர்ன் கவுன்சிலிங் மீட்டிங்ல என்ன தேவையோ அது குறித்து மட்டும்தான் அங்கே பேச முடியும். ஏன்னா அது தவிர்த்து பேச முடியும். அது குறித்து நம்மளுடைய கருத்தை அங்கே வலியுறுத்தோம். அதில் என்னென்ன வேற மாதிரியான கோணங்களில் திசை திருப்பி வெளியிடப்பட்டதால் உடனடியாக வெளியே வந்து நான் அப்போவே வந்து பிரஸ் மீட்ல இது அந்த நிலைப்பாடு குறித்து, தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து அப்போவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. தொகுதி மறுவரையறை வந்தால் 7.18 விழுக்காடு பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என முன்னாள் அமைச்சர் கே நேரு திட்டவட்டம். ஒருவேளை மாற்றம் வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே 7.18% குறையாமல் எங்களுடைய பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. 1 50 விழுக்காடாக தொகுதிகளை அதிகப்படுத்துவதாக கூறினால் திமுக எதிர்க்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். உலக புகைப்பட நாளை முன்னிட்டு பத்திரிகை புகைப்பட கலைஞர்களை கடந்த 19ஆம் தேதி சந்தித்த முதலமைச்சர் விஜய். புகைப்பட கலைஞர்களை புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் இலவசம் என்பதை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். கார் தேவைப்படும் எம்எல்ஏக்களுக்கு கடனுதவி வழங்கலாம் என சேலத்தில் பேட்டி. உண்மையிலேயே கார் வாங்க முடியாத, சொந்தமாக வாங்க முடியாத நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசு கடன் உதவி வழங்கி அவர்கள் கார் வாங்குவதற்கு உதவி செய்யலாமே தவிர காருக்காக இவ்வளவு பெருந்தொகையை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என தகவல். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாக வாய்ப்பு. மற்ற பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருக்கும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் பயன்படுத்தும் POS இயந்திரங்களை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் போராட்டம். தொழில்நுட்ப கோளாறால் பணிகள் பாதிக்கப்படுவதாக ஊழியர்கள் குற்றச்சாட்டு. தாவேக சாப்டாக இருந்தால் பாஜகவும் சாப்டாக இருக்கும் என மதுரையில் தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. திமுக போல் எதற்கெடுத்தாலும் கடுமையாக இருந்தால் நல்லதல்ல என்றும் பேட்டி. அவங்க சாப்பிட்டா இருந்தா நாங்க சாப்பிட்டா இருப்போம், அவங்க கடுமையா இருந்தா நாங்க கடுமையா இருப்போம். போன ஆட்சி மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கடுமையா இருந்தா நல்லதில்ல.
தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 1,17,680 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாயாக நிர்ணயம். தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை 3ஆம் சுற்றில் 68,640 மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீடு. நாளை மாலை 5 மணிக்குள் தங்களது இடத்தை உறுதி செய்ய மாணவர் சேர்க்கை குழு அறிவுரை. கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த சந்தோஷ் சாமி உயிரிழப்பு. நீண்ட நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கேரளாவில் உயிரிழந்த பரிதாபம். திருவண்ணாமலையில் நடைபெற்ற ஓம் படத்தின் படப்பிடிப்பு. தனுஷ் மற்றும் மம்முட்டியை காண குவிந்த ரசிகர்கள். வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு தருமபுரி மலச்சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்து விற்பனை. 80 ரூபாய்க்கு விற்பனையான சாமந்தி பூ 240 ரூபாயாக உயர்வு. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை.